பத்திமா நகரை நோக்கி அம்மன் பாஞ்சாலி
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய் தந்தைமார்களே, இதே மேல்கோட்டை சேர்ந்த கிராம மக்களே, ஏன்னா பணத்தை கொடுக்கணும், காசுகள் வாக்கு அழுத்தணும். ஒரு கல்லை வைத்து மஞ்சள் கல்லை வைத்து கும்பிட்டாலும் அது கடவுள் கடவுள் தான். ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு அது கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான். இந்த வந்திற்கு புரட்சியாகப்பட்டவள் பாஞ்சாலி அம்மாள் இல்லையா? பாஞ்சாலி அம்மையாகப்பட்டவள் அந்த 60ஆம் படி ஏற்றி மாலால தீயில் இடித்து வசரபங்கம் செய்து கானகம் ஓட்டி வைத்திருக்கிறார் இல்லையா? அன்ற நாள் இருந்து இன்ற நாள் புரட்சி நாடகத்தை மறுபடி வருகிறார் இல்லையா? அப்படி வருகின்ற போது மேல்கோட்டாய் சேர்ந்த கிராம மக்கள் அனைவருமே அந்த அம்மனாகப்பட்டவள் கடவுளை போல நினைத்து நம் வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்து இந்த பாஞ்சாலிக்கு வந்த கெதி எதுவும் வரக்கூடாது என்று மனசிலே நினைச்சு அந்த அம்மாவுக்கு வந்த நிலைமை வந்து நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மனசார நினைச்சு உன் கையில் உண்டான காணிக்கையை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு போத்து விட்டு போனதே உண்டானால் உங்கள் எந்த ஒரு குறையா இருந்தாலும் உங்கள் குறையற்ற வாழ்வு நிறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அனைவரும் போத்துட்டு போனா உங்க கஷ்டங்கள் அனைவருமே அந்த முருகப்பெருமான் அருளால உங்களை தீர்த்து வரும். நம்ம பிள்ளை வயிற்றுல ஒரு பிள்ளை பெண் பிள்ளை பிறந்து நமக்குன்னு ஒரு மகள் பிறந்து இந்த அம்மாளுக்கு வந்த கேதி நமக்கு வரக்கூடாது என்று சொல்லி மனுஷார நினைச்சு அந்த அம்மாளுக்கு கையில் உண்டான காணிக்கை போட்டுட்டு போங்க. அதற்கு பிறகு இருந்தாலும் கஷ்டங்கள் அனைவருமே நீக்கிவிடும் இல்லையா? அனைவரும் எழுந்துவாங்க. எழுந்து வந்து அந்த அம்மாளுக்கு இருக்கு போர்வை இல்லைன்னா மஞ்சள் இருக்கு, குங்குமம் இருக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணிட்டு போங்க. அனைவரும் வந்து எல்லாரும் எழுந்து வாங்க. முன்னாடி வந்துருக்காங்க. அந்த பக்கிறவங்க எல்லாம் யாருமே வரல. எழுந்து வந்து சாமி கும்பிட்டுப்பாங்க. எல்லாரும் எழுந்து வாங்க. ஃபர்ஸ்ட் வணக்கம், அப்புறம் விளக்கம். நல்லா சாமி.
இந்த ஊர்ல என் அனுமதி இல்லாத யாருமே இதுவரை பொம்பளை ஆகட்டும் ஆம்பளை ஆகட்டும் உள்ளவோ இல்ல வெளியவோ போக விட மாட்டேன். நான் தான் பெரிய. அரே சாமி நீ என்ன சாமி கைய சிக்க போட்டு நீ பேசுற? அரே நீ மாச்சரே மாரிய சிங்கிட்டு முச்சே ஓய் ஏய் வா ஓய் சொல்லிக்கிற முன்னாடி ஆமா நீ சாப்பிடுறியோ நீ சாப்பிடுறது தெரியா? ஏன் கெப்பாசிட்டி என்ன வள புடிச்சுக்க. ஏன் கெப்பாசிட்டி என்ன ஏன் கவனம் என்ன டா உனக்கு தெரியும். போய் இந்த பொம்பளை பணம் கட்டுற பொம்பளை சீலை கட்டின பொம்பளை என் மரியாதை என்ன எந்த ஏன் கவனம் என்ன உனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும். என்ன நிகழ்ச்சியில மாத்தின விட்டா முடிய மாட்டேன். நான் பெரிய சாமி என் சாமி உனக்கு கோமனா வருது. தமிழா இவன் தின்றாட்டி இன்னைக்கு டேய் பாவன் அவரது கிடையாது. பாவம் வருது உனக்கு என்ன பாவம் வருதுன்னு சொல்றேன். அப்பா பாப்படியா என் பேர் தெரியுமா ஊர்ல கோவக்கார் பாப்பான் நரம்படி நாங்கப்பா என் பேரை கேட்டா நகரமா அப்படியா கோவக்காரி பாப்பான். அரே சாமி உன் கோவத்தை எப்படி சாமி கோவத்தை விட்டு சாமி பொம்பளே வந்திருக்கிறேன். என் சாமி நீ மரியாதை கொடுத்தியா? அரே கரண்டே உன்னை பார்த்தா பெரிய போச்சாக்குது. லைன்ல வரணும் இந்த ஊர்ல நான் தான் கவர்னர். எல்லாருக்கும் தெரியல அப்படிதான் லைன்ல வரணும். நீ பெரிய கரண்டா எனக்கு அதுல என்ன சாமி கூதி அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வாய் முதல் வாய் குறை பேச்சு அரை பேசி சாமி மத்தவங்க பேச்செல்லாம் என் மசு பேசி சாமி. அப்படி இல்லடா மர பாசு ஏண்டா என்ன கொரபாசு அரபாசு மற்றவங்கெல்லாம் எடுத்து போடுவோம். அப்படியே தப்பா வார்த்தை பேசாதான்னு எங்க பாச மொத்தம் 26 மொழியில எல்லாரும் சொல்லும் ஒன்று ஒரு சொல்லு வரும் சாமி. அதான் சாமி கொரபாசி நான் ஒரு மரியாதை பேரு ஊர்ல கரவேட்டி கட்டு போல கவனம் இல்ல மாத போட்டதுல மாப்பிள கிடையாது. இது கருப்பு போடுறதெல்லாம் கல்லூரி கிடையாது. எழுத்து போறதெல்லாம் எந்தல் கிடையாது. இப்படி தாண்டுதெல்லாம் ஜெயலலிதா கிடையாது. இப்பி விட்டுதெல்லாம் இந்திரா காந்தி கிடையாது. பெரியெடுத்தவங்கெல்லாம் கிடையாது. யாரு நம்ம தாத்தா காந்தி தாத்தா ஆகுமா ஏண்டா கவுனண்டா பா பாரு அடிச்சா பழி அண்ணம் 4 பேர்ல திருப்பி சொன்னா சரியா உங்களுக்கு அங்க வேணும் சரியா? நான் அப்படிதான் கிடையாது. சாமி எங்க தரம் பாப்பா விஸ்காம் சாமி என்ன பண்ணுவேன் என்ன பகுதா என் அனுமதி இல்லாத முன்ன பின்ன ஒண்ணும் பார்த்தா வாய் முடு 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 சொல்லிட்டு போயிட்டா உனக்கு 3 மணி அத்து 3 கீழே போயிரு சாமி. என்னவா அப்பா அந்த அம்மா ஏதான சொன்னா மூணுல ஒண்ணு அறந்து கீழே வந்துருமா? அப்பா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத அவனே போய் கேட்டு லக்னம் கூட்டி யாரு பயங்கணும்
முஸ்லிமை போய் கேட்டேன் லக்ன பாருன்னா முஸ்லிம் சொல்ல கூதி இல்லன்ட்டான் லக்ன போடலன்ட்டா முஸ்லிம் பக்கத்துல யார் பாக்குறதா அவங்கதான் உங்களுக்கு முஸ்லிம் தான் பாக்குறதா இல்ல யார் பாக்குறது முஸ்லிம் உனக்கு என்ன பாட்டாப்பா ஐயன் பேர்ல முஸ்லிம் கிராமங்கள் லக்னம் போடல அப்படியே இந்த ஆடி மாசம் போட்டோம் ஆடி ஆவிடலான்னு கிடைக்கிறான் எப்போ அது வேணும் இன்னும் பண்ண வசந்தான் சாமி அடக்க ஒடுக்குமா நின்னு என் பச்சனை கேள் சாமி அடக்க ஒடுக்குமா இருந்து நல்லா என்னோட விலாசம் கேளுன்னு என் மரியாதை தகுந்த சாமி நீ பொம்பளை நான் ஆம்பளை கவனம் கவனம் தான் காடை விட்டு கல்லு குடிச்சாலும் கவனம் தான் சாமி ரொம்ப வாய் பேச சாமி உன் வாய் புட்டு போயிருந்து சாமி வாயல் ரொம்ப பேசுற பேசாத சாமி அடுக்க ஒடுக்கமா சாமி கரெக்டாதே குடி சாமி கரெக்டாதே அப்படி இல்லையா வாசனை அடிக்கலாம் சாமி இப்படி எல்லாம் நான் வந்தனே சாமி ஏன் சாமி என்ன பார்த்தா எப்படி தெரியும் சாமி போய் ஒரு மேல வாங்கி தின்றதா கருவேப்பில சாமி நான் பாக்குறதுக்கு குறத்தி மாதிரி இருந்தாலும் நான் எப்பேற்பட்டவன் நான் எங்க இருந்து வரேன் உனக்கு தெரியுமா என்ன சொன்னதா புரியும் நல்லா கேளு சாமி இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற போது இவ்வளவு தெளிவா தமிழ் பேசுறியே அம்மா இவ்வளவு நேரம் பேசக்கூடாதுன்னு கேக்குறியா எங்களுடைய தந்தை நாடி என் தந்தையார் செம்மையோடு வாழ்ந்த நாடி கௌரிமாபுரி பட்டினம் பாஞ்சால நகரம் இந்த பாஞ்சால நகரத்திலே செம்மையோடு சிறு செம்மையோடு நான் செம்மையோடு பிறந்தவன் நான் எங்கே பிறந்தேன் ஆதி நாளையிலே தந்தையாராக இருக்கக்கூடிய எங்க அப்பா பாஞ்சால மண்ணே என் தந்தையாருக்கு குழந்தைகள் கிடையாது அந்த குழந்தைகள் இல்லாத காரணத்தில் வேதியரை சென்று ஜோதிடம் பார்த்தார்கள் அப்படி ஜோதிடம் பார்க்கிற போது அந்த நேரத்தில் ஐயா நீ ஒரு பெருத்த ஏகம் செய்ய வேண்டும் அந்த ஏகம் செய்தது உண்டான உனக்கு பிள்ளை பிறக்கும் அதுதான் உனக்கு வாரிசாக இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுது இமயமலை எடிவாரம் சென்று ஏசர் உதய ஏசர் என்று சொல்லக்கூடிய சிகிலை கொண்டு வந்தார் கொண்டு வந்து புத்திர காமேசி யாகம் என்று சொல்லக்கூடிய ஏகத்தை செம்மையோடு நடத்தி அந்த ஏகத்தை நடத்துகிற போது முதலாக பெண் பிள்ளை பிறக்க கூடாது அப்படி
அப்படி என்று சொல்லி அங்கே யார் பிறந்தா? யார் பிறந்தார முன்ன? அங்கே துங்கலாதி பெண் பிள்ளை பிறக்க கூடாது என்று சொல்லி அந்த முதல் ஏகத்திலே அந்த எங்கள் அன்னாராய் வெளியிருப்பியே துஷ்ட தூய்மன் பிறந்த அப்படி துஷ்ட தூய்மன் பிறந்த பின்பாக நான் எங்கே பிறந்தேன்? இரண்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன். அக்னியிலே பிறந்தவள் என்ன அப்படி யாகத்திலே பிறந்தபடினால் எனக்கு ஏக ஜனி. ஆனா ஏக ஜனனி என்று சொன்னாலும் என் கழுத்திலே இருக்கிறதுபா இந்த செங்கலடி மாலை என் பின்பதாக பிறந்தது. இந்த செங்கலடி மாலை பிறந்தவுடனே இந்த அம்மையார் உலகத்தில் தெய்வத்திற்கு ஒப்பாய் பிறந்திருக்கிறார். எப்படி பிறந்தேன்? எங்க அந்த பருவத்தோடு 16 வயது நிறைந்த மங்கையாக பிறந்தேன். நான் மங்கையாக பிறந்தேன். எப்படி பிறந்தேன்? எப்படிமா அப்படி என்று சொல்லி என்னை எங்கே கொடுத்தார்கள்? ஐவராஜாக்களுக்கு மனம் முடித்து என் குடி கொடுத்தார். அனைத்து நாட்டு மன்னர்களும் வர வேண்டும். இந்த சுய வேலியிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த விளையாத வில்லை வளைக்க வேண்டும். மச்சந்திரத்தை அறுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய மச்சந்திரமாகப்பட்டது அந்த சந்தன கிண்ணத்தை உடைத்து அந்த கீழே நிலக்கடலை பார்த்து கீழே பார்த்த பாவனையாக இங்கதான் பார்வை கீழே பார்த்த பாவனையாக நில கண்ணாடியை பார்த்து மேலே இருக்கக்கூடிய மச்சந்திரத்தை அறுத்து அது வந்திருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அந்த சந்தனத்தை பரிமாற வேண்டும். அப்படி என்று கட்டளையிட்டு காரணம் என்ன? ஐவரும் மாண்டு விட்டார் என்று சொல்லி அவதினாலே வார்த்தை. அப்படி இருக்கிற போது அந்த நேரத்தில் அந்த பிராமணர் உருவத்தோடு வந்து ஜோகி ஜங்கமான் கத்துக்குட்டி கைப்பாடு இறப்பான் பரப்பான் என்று சொல்லக்கூடியவர் யார் வந்தாலும் அழைக்கலாம். அப்படி என்று சொல்லுகிற போது என்னுடைய நாயகர் ஐவரிலே நடுப்பிறந்தோம் அந்த வளையாத வில்லை வளைத்து அந்த மச்சந்திரத்தை அறுத்து அந்த சந்தனத்தை பரிமாறி என்னை மனமுடித்தார். மனமுடித்து இன்றைய தினத்தில் செம்மையோடு நாங்கள் வாழ்ந்து வந்தது உண்மையா? கிடையாது. காரணம் என்ன? பஞ்சகனாய் வெளிவரக்கூடிய துரியோதனன் எங்களை எத்தனையோ வஞ்சகங்கள் செய்தார். அப்படி வஞ்சகங்கள் செய்து ஊதாடி நாடு நகரம் எல்லாம் பறித்துக் கொண்டு எங்களை காலையே வனவாசம் ஓட்டினான். அப்படி ஒருவருக்கும் 2 வருடம் கிடையாது. 12 காடு வனவாசம், 1 ஆண்டு அந்நியாத வாசம் குறிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கட்டளையிட்டார். அப்படி கட்டளை இருக்கிற போது இன்றைய தினத்திலே நாங்கள் வருகிற போது கட்டளையின் பிரகாரம் இன்றைய தினம் அன்னகாமைய வனம் 12வது வனம் இந்த வனத்திலே இருக்கிற போது ஏதோ காரணமாக எங்கள் அண்ணன் ஆராய் வெளியக்கூடிய கண்ணன் மணி வண்ணன் கார்மேக வண்ணன் தங்கை வர வேண்டும். நீ வா
ஆமா கண்ணே ஆமா. அப்படி என்று சொல்லி இருந்தா பொருத்தியாக உருவத்தை மாற்றி உன் கீழே கணவரை கைக்குள்ளையாக்கி இருக்குள்ள வச்சிருவா அப்படின்னு சொன்னாரு. அதனால இப்படி பொருத்தியாக வந்திருக்கிறேன். அப்படி வந்திருந்தாலும் எங்கள் அண்ணா இருந்தா நான் வந்திருப்பதாக சொல்லியா? ஏழுமலை ராஜா ஏன்பா மெதுவா வர? நம்ம பாப்பா வந்துட்டோம். சண்டைக்குன்னு இருக்குமா? வீட்டுக்காரனுக்கு பாப்பா இருக்கான். என்ன சண்டை அப்படிலாம் வராது? சண்டை வராது. யாருமா? என்ன கேட்கல. எப்படி வந்துக்கிறான்? எப்படி வந்துக்கிறான்? பாக்குறதுக்கு அழகெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு என்ன பாப்பா? சரி வருஷம்ல பாக்குறேன். யாரு பாக்குறேன்? எங்க பாப்பாலே. பாப்பாலே பாக்குறேன். என்னது பாக்குறேன்? மூஞ்ச பாக்குறேன். கண்ணு பாக்குறேன். விட்டுட்டா? கூட்டம். ஏம்மா, அண்ணன் உத்தரவு. அண்ணன் உத்தரவு. அழைத்தல். பார்க்கலாம்.
பிறப்பு இதே பிறப்பு அதை சென்று அமெரிக்கிறவர்களுக்கு இந்த தங்கச்சி ஜாலியை நீங்க கூறி வளர்க்கிறேன். சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி பார்த்தாலும் நீங்கள் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. இந்த 11 வருடமாக முடித்தேன். 12வது முடிவு தருணத்தில் இந்த நேரத்திலே சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அண்ணா, இந்த 12 முடிவு நேரத்தில் தங்க பாஞ்சாலி பொருத்தியாக வர வேண்டும். அப்படி பொருத்தியாக வரணும்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. உனக்கு இந்த வேலை எப்படி இருக்குது? உன்னை பார்த்தால் புரட்சியான ஒருவர் சொல்லலாம். இந்த குறிப்பை சொல்ல முடியாது. அதனால
பார்த்தா இங்க கிழங்கெல்லாம் குறைஞ்சிருந்தான்னு நினைப்பாங்க. ஐவருக்கு தேவியாக இருந்த என்னை தங்க நீ பாஞ்சாலியா இருக்கக்கூடியவர் குரத்தையாக உருவத்தை மாறி வர வேண்டும் என்று சொல்லினேன். எதற்காக? உங்களுடைய கணவனாகிய நைவராஜா கணம் அப்பவே உருவம் மாறி சென்று விட்டார். 4 பேர் உருவத்தை மாற்றினார். இதை இருக்கிறப்ப தான் மச்சான். கை குழந்தையாக ஆக்கி என் நக்கலில் வைத்துக் கொண்டு வா என்று சொன்னீரேன். எதற்காக உனக்கு எதற்காக தேவை?
நயமாக புதுமனை புதுவிழா என்று சொல்லி ஐவரையோ அழைத்து வந்து அந்த ராஜமண்டபத்திலே விட்டு அந்த துரியனுடைய தம்பியாய் வெளியிருக்கூடிய துச்சோசனை விடுத்து என்னை 66,000 வீதிகளா செத்த பாம்பை போல அடித்து இழுத்து வருவதை போல இழுத்து வந்து 60 அடி சமாதானத்தில் நிறுத்தி அவமானம் செய்தானே. ஆனா எந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மன்னர்கள் எல்லாம் சொல்லிருக்கிற போது அப்பேற்பட்ட வஞ்சனை செய்தவன் இன்றைய தினத்தில் ஒண்டி ஒருவராக என்னை அஸ்தாபுரம் போய் என்று சொல்வது நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? ஆதிநாளையில ராஜ்யசபையிலே நான் என்னவென்று சொன்னேன்? அதே படும்பாவி துரியோதனா துச்சோசனா பங்காளிகள் தானே இருக்கிற போது இப்பேற்பட்ட வார்த்தைகள் சொல்லி எங்களை இழிவுபடுத்தி எங்களை கேவலமாக ராஜராஜனுக்கு சூழல் சபையிலே வெக்கத்தை கெடுத்து எங்களை ஏமாற்றி இப்படி அவமானம் செய்து விட்டு பெரும்பாவி என்று சொல்லி அந்த நாட்டில் இருந்து நான் வரக்கூடிய நேரம் இன்றைய தினத்தில் அனைத்தும் தெரிந்து நான் செய்திருக்கக்கூடிய சமதமெல்லாம் உங்களுக்கு தெரிந்து ஆதி அஸ்தாபுரத்தை நான் மெரிப்பது கிடையாது. அந்த படுபாவியருடைய உயிர் போக வேண்டாம். அந்த உதிரத்தை எடுத்து இந்த கூந்தலுக்கு தடவ வேண்டும். அவன் மார்பை எடுத்து எனக்கு கூந்தலுக்கு சீப்பாக பகிர வேண்டும். அவன் மணிக்குடலை எடுத்து மலராக சூட வேண்டும். அது வரையிலாம் அஸ்னாபுரி பற்றி நான் கல் வைப்பது கிடையாது என்று அன்றைய தினத்திலே சபதம் வைத்து விட்டாய். அதையெல்லாம் மறந்து விட்டீர். ஒன்னும் மறைக்கவில்லை. அஸ்தாபுரத்திலே துரியோதனை அடித்து மடிக்க வரையிலும் இந்த கூந்தல முடிக்காமல் அஸ்தாபுரம் எல்லையில மடிக்க மாட்டேன் வச்சிருக்கிறேன். ஆனா சபதம் வச்சது எந்த உருவத்துல? நான் பாஞ்சாலி உருவத்திலே வைத்தேன். இப்போது உருவத்திலே இருக்கிறேன்.
சபதத்தை வைத்தது நான் தான் என்ன எப்ப இருப்பது இப்பொழுது இப்பொழுது நான் வந்திருக்கக்கூடியது குருத்தியாக வந்திருக்கிறேன். புறத்தியா உருவம் மாறி அத்தாவிற்கு எல்லை மிகுத்தால் தோசை கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை செம்மையோடு இருக்கிறது. ஆனா நான் சென்றதே உண்டானால் இவள் தான் அவள் என்று ஏதாவது தெரிந்ததே உண்டானால் எனக்கு யார் நான் துணை வருவாரே? யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி அஸ்தாபுரம் சென்றதே உண்டானால் ஏதாவது நிந்தனை வந்ததே உண்டானால் என்ன வேலை செய்யணும்னு கேக்குறியா? என்ன அஸ்தாபுரம் சென்று என்ன நான் செய்யணும்? அத்தாவூரிலே சென்று உனக்கு வேலை என்ன? அவர் கேட்ட கோரி என்ன தோணுதுமா? அவரவர் மனதில் இருக்க முடியாத அவரவருக்கு குறை உரிக்கணும். என்ன சொல்றோம்? இன்றைய தினத்தில் தன்னந்தன்மையாக ஒருவராக ஐவருக்கு வாரியாய் கடவுளே எங்கள் ஐவரையோ எங்கள் கணவருக்கு எந்த ஒரு நிந்தனை வரக்கூடாது. நாங்கள் எங்கள் தலையோ விதி தலையோ என்று சொல்லி எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் சுமந்து போகிற போது நான் குரத்தியாக சென்று அந்த அஸ்தாபுரி கட்டளத்திலே அவரவர் நினைக்கக்கூடிய குறியை உரைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வார்த்தையில் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் நான் தவறான வார்த்தை சொல்லியதும் கிடையாது, நான் பேசியதும் கிடையாது. இந்த நேரத்திலே அஸ்னாபுரம் சென்று அந்த அஸ்னாபுர வீதியிலே யார் யார் என்ன குறி கேட்கிறாரோ அந்த குறியை உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றியே. நான் ஆதியிலும் குறைத்தி கிடையாது, நான் ஜாதியிலும் குறைத்தி கிடையாது. இன்றைய தினத்தில் பாதியிலே குறைத்தியாக மாறிவாமா அப்படி என்று சொல்லுகிறீரே, இது என்ன நியாயம்? உனக்கு பயமா இருக்குதா? அப்படி சொல்வதாக இருந்தாலும் எனக்கு சொல்ல வாய் வருமா? ஒரு பேச்சு அவசரத்திற்கு வருமா? ஏன் தெரியுமா? இங்க பாரு, என் கை வீணநாதம் இருக்கிறது. இந்த வீணநாதனை வைத்து அவங்க கையை பிடித்து இப்படி அவங்க கையில் இப்படி வைத்தா போதும், உன் உதட பதில் அசையும்.
உள்ளே இருந்து சொல்வதெல்லாம் நான். அப்படியா அண்ணா, இப்படி நான் குழந்தையாக சென்று போகிறேன் என்றால் ஏதாவது எனக்கு ஆபத்து நேர்ந்ததே உண்டானால் நீங்க வருவதை நான் எப்ப அறிந்து கொள்வேன். கண்டிப்பா நான் கூட வரேன். கூட வரேன் நான். கோபிதான் வந்தது. ஆனா கூட நான் வரேன். கூட எப்படி வருவீங்க? வந்து கூட உட்காந்துக்குவேன். இன்றைய தினத்துல ஒவ்வொரு பொம்மனாட்டியும் இந்த தாலி சுமக்கிறதே பெரிய பாரம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் இப்ப வந்து இந்த டாலரோடு சேர்த்து மஞ்சள் கவர் தான் ஒரு பெண்ணுக்கு அந்த மாங்கல்யம்னு பேரு. ஆனா இன்னைக்கு தங்கத்தாலையும் இந்த கோல்டு கவரிங்லையும் போட்டு கோத்து வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது உன்னை சுமக்க முடியுமா? உட்கார முடியுமா உங்களால? இந்த உருவத்தோடு உட்கார மாட்டேன். சும்மா ஒரு இதோடு வந்துதான் இருக்கும். இந்த ஒண்டா உருவம் மாதிரி கூடைக்குள்ள நான் உட்காந்துவேன். நான் என்னமோ தலைமையில சிவனேன்னு கொடி வச்சிட்டு போறேன். நீ வந்தது நான் எப்படிதான் தெரிஞ்சுக்குவேன். அந்த ஒன்று மட்டும் கிடையாது, உருவம் மாறி அந்த ஈ எவ்வளவு சுமை இருக்குதோ அது போல உருவத்தை மாறி உட்காந்துவேன். ஆனா நீ கூடைக்குள்ள வந்து உட்கார்ந்ததே உண்டானா நான் எப்படினாலும் நான் தெரிஞ்சுக்குவேன். நான் வர்றது ஒரு தெரியாது. எப்படி தெரியல? எப்படி? கோவிந்தா முகுந்தா நந்தா நந்தனா பரிபூரணா என்று உள்ளன்போடு என்று துதித்ததையானால் இந்த கூட சுரலும். இப்ப நீங்க கூட சுரண்டா நான் வந்துட்டேன். ரெடியா கூடக்குள்ள வந்துருவீங்களா நீங்க? நினைட்டு பாரு. எங்கண்ணா இங்க நின்றுக்கிறீங்க? அங்க பாரு. கண்ணா ஆகாரமாக வண்ணாம இவன் நான் சின்னாவளி கண்ணா உண்மையா கூட சொல்லுங்கண்ணா. பயப்படாத. சரிண்ணா. நீ தைரியமாக நான் சொன்ன பாரு, நீ சென்று வா. அதனால கண்டிப்பா நான் உள்ள வந்து அமருவேன். பயப்படாது. சரிண்ணா. ஒருமா நான் சென்று வருகிறேன். நான் போயிட்டு வா. சரி போ. எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படி பயப்படாது.
அங்க சென்று நான் எப்படி குறை இருப்பேன் கேட்கிறேன். இந்த பாரு, என்னுடைய வீரநாட்டை தருகிறேன். நீ சென்று அங்கே யாரு கையில் வைத்து இப்படி பார்த்தா போதும். கை இது பார்த்தா போதும். பண்ண அளவு வாய் அசையும். கண்டிப்பாக அவருக்கு கேட்ட குறி இருப்பார். சரிண்ணா, இப்படி நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் குறி போறேன். என்ன வாங்கின்னு வரட்டும்? சன்னல். ஓஹோ, அந்த கோடு நிறைய சன்னல் போட்டா போதும். சரிண்ணா, சன்னல் போட்டா வாங்கி சன்னல் வாங்கி வருகிறேன். பொன்பொருள் பணம் தட்டு எதுவுமே தேவையில்லை. இதுல ஒரு சிக்கல் இருக்குது. காரணம் என்னன்னு கேளு. இன்னைக்கு குரத்தியாக வர வேண்டும் தங்கா என்று சொல்லிவிட்டேன். ஒரு நாளைக்கு எங்களுக்குள்ள ஆம்படியா முட்டாடி சண்டைக்குள்ள டே பொடி குரத்தின்னு சொன்னா என்னன்னா பண்ணட்டும். யாரு நீ சொல்லுவது? யாரு? என்னுடைய கணவர். யாரவன்? அர்ஜுன பையனா? அர்ஜுனன் தானே. நீ சென்று அந்த அஸ்தாபுரத்திலே குறி உரைத்து நல்ல முறையில இருந்தது ஆனால் கண்டிப்பாக ஏதோ உனக்கு ஆபத்து வைப்பேன். வைத்தது ஆனால் மச்சான் தங்கத்துக்கு ஆபத்து. நீ குறவனா உருவம் மாறி தங்கி செப்ப வீழ்த்திடும். அப்ப அவன் கொரோனா வருவான். உனக்கு சண்டை வந்து கோடி கொறுத்தேன்னா குறவாடு அந்த தோசை அங்க கழிஞ்சு போகும். சரிண்ணா, அப்படி நான் போய் வரட்டுமா? சரி, போயிட்டோம் போயிட்டோம். எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ குருத்தியாக போக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். பேரு எதை கேட்டா? என்ன பேரு கேட்டா என்னன்னு சொல்லணும்? அஸ்தாபுரத்திலே சென்று நான் அஸ்தாபுரத்தை வீதியிலுமாக வருகிற போது குரத்தி உன் பேர் என்ன கேட்டா? நான் மலநாத்து குரத்தி, பூங்குரத்தி, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். சரிண்ணா, மலர் வாழக்கூடிய குரத்தி, பூங்குரத்தி சென்று வெற்றியோடு வாமா. சரிண்ணா, எப்போதும் கூடவே இருக்கும். பயப்படாத. பயப்படா, சென்று வா. ஆகட்டும், போகட்டும். இந்த நேரத்தில் அண்ணன் எடுத்து விதை பெற்று அஸ்தாபுரம் போக வேண்டுமானால் குரத்தியாக போனோம். இந்த விஷயம் இதோட மறந்துடணும் நீ. கண்டிப்பா. சரியா? இப்ப எப்படி போக வேண்டும்? நான் பாஞ்சால குறவன்
சாமி என்ன வியாபாரம் பண்ணுறீ? இங்க பாரு சாமி என் பூஜைக்குள்ளே ஏன் சாமி நல்ல பச்சை என்னதா? ஏன் சாமி மேலக்குது அதுக்கு பேரு என்ன சாமி ஓ கூடை. அதே சாமி கூடை கூடைக்குள்ள என்ன இருக்குது? இதுல பாரு சாமி நாங்க பேசலாம் பேசி சாமி குறை பேச்சு மத்தவங்க பேச்சு எம்மாயிரம் பேச்சு சாமி மறுபடியும் நீ சாப்பிடுற அட்டி ஏன் சாமி முட்டாட்டி அப்படியே மூத்துல அப்படியே கோழி கோழி விட்டு போய் சாமி நாங்க என்னென்ன வியாபாரம் பண்ணுது என்ன வியாபாரம் பண்றீங்க? நாங்க கொடி கயிறு விற்போம் குழந்தை கைத்தும் யானை கை ஆமாம். இந்த அடுக்கல எல்லாம் வைக்கிறாங்க பாரு பானை சட்டி பானை கீழே நிலவுரியம் நிலவுரியம் மேல் உரியம் இதையெல்லாம் செய்து ஆமாம். இந்த வனத்தை வனவனமாக இந்த நாட்டிலே வித்துக் கொண்டு வருகிறேன் சாமி நாங்க அது மட்டுமா என்ன செய்வீங்க? ஐயா கூட மரம் கட்டி நாங்க சுத்தி வரோம். சாமி கூட தைக்குவோம் சாமி விக்குவோம் சாமி கூடியவா? கூட முறம் தைக்குவோம் ஆமாம். நல்ல குறி உரைக்கும் ஆமாம். ஜாடை அறிந்த குறி ஆமாம். ஜனங்களுக்கு எல்லாம் சொல்வோம் ஆமாம். சாமி இன்னொரு வேலையெல்லாம் செய்வோம் சாமி என்ன நம்ம பக்கமா வராது சாமி ஏன்னு கேளு சாமி நான் பச்சை குத்தி குறி சொல்லுவோம் பாருமையா அந்த கை வராத பண்ணி போடுவோம் சாமி அந்த கை பரவாயில்ல பண்ணி போடுவோம் அதுவும் பண்றேன் சாமி நாங்கெல்லாம் அவங்க போறதில்ல அங்க தானே இருக்கிறாங்க சாமி சொல்லு அது மட்டும் கிடையாது நாங்க பச்சை குத்துவோம் சாமி பாம்பு பச்சை சாமி பள்ளி பச்சை சாமி ஏழு பச்சை சாமி சிங்க பச்சை சாமி சிறுத்தை பச்சை சாமி புலி பச்சை சாமி இப்படி இப்போ வகை வகையா குத்தி இந்த உலகமெல்லாம் சுத்து வருவோம் சாமி நண்பா வரங்க புது வாஜரே பாம்பு அப்புறம் பள்ளின்னு சொல்லி சாமி அப்புறம் தேல் பச்சை சாமி பச்சை புலி பச்சை சாமி புலி பச்சை இப்படி சிங்க பச்சை
வேல் பச்சை இப்படி சொல்லக்கூடியது பலவிதமான பச்சை எல்லாம் நாங்க இந்த தேளு இந்த அப்புறம் இது பாம்பு அப்புறம் இது வருது ஏதாவது பள்ளி இதெல்லாம் தேவையில்ல. நீ முடிவு பண்ணிட்ட உங்க மகன் சரியில்ல பம்பாய் போறான்ற நீ போய் வருவியோ வரமாட்டியோ? என் குடும்பத்தை பிரச்சனை விட்டுறாடே எல்லாம் குடும்பம் தான்டா. அதனால நண்பா நண்பா 2 பேரும் ஃப்ரெண்டுங்க இதுதான். அப்படி இங்கே ஏமா இதா பேர் பச்செல்லாம் குச்சியா? சாமி எனக்கு படிப்பு அறிவு இல்ல சாமி. நீ எழுத்தே உன் கையிலே சும்மா தாச்சு விட்டா அத மேலே நல்லா கூத்துவோம் சாமி. பேரு பச்சை குத்திக்கல அப்படின்னா 2 பேரும் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் இருந்து நான் உன்னை பார்க்கணும் நீ என்ன பார்க்கவியோ பார்க்க முடியாது சொல்ல முடியாது. ஆண்டவன் சைடு இது பம்பாய் போறான்ற உனக்கு பேர் என்ன? சின்னசாமி. சின்னசாமி ஏப்பா என்கிட்ட 1 ரூபாய் இல்ல. உன் காரியம்னா புடிச்சுக்கலாம். உன் பேருக்குறாட்டம் பேரு பாராப்பா என் நண்பன்டா சின்ன சாமிடா அண்ணா பேர் எனக்கு எவ்வளவு பெருமை. இது காசா இல்ல பெரியா கேட்கு ஏமா பேர் பச்சை குத்துனா அதெல்லாம் பணங்கன்னு தேவைப்படுதான் சாமி. ஒரு ராத்துக்கு 3 காசு சாமி. 3 காசுன்றாங்களே 3 துட்டு. எப்பா உனக்கு பாதியா தலைமையில கேட்டோம் என்கிட்ட பாரமே இல்லை. ஆனா உன் நம்பிதான் குத்துறான் குத்திக்கலாமா? எவ்வளவு பண்ணாலும் ஆனாலும் சரிடா. ஆமா எங்க அண்ணன் சின்னசாமி பேரு குத்திக்கணும் நீ. இதே நல்லா கையிலே ராசி விடு சாமி. கையில எழுதி விடுன்றான். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ சாமி ராசியா சாமி. நல்லா புடிச்சுக்கோ சாமி. ஆண்டி பூசி போட்டு போட்டுடா சாமி. சரி அது கொடுத்துருவாங்க சாமி. ஏப்பா சாமி 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 பூசி போட்டா 3 பூசி ஏன் கெப்பாசிட்டியே வேற சாமி. இது சொல்லி வரேன். அந்த பொம்பளை அந்த பக்கம் போய் மம்மி அதெல்லாம் போட்டாதானா பச்சை கரெக்டா நிக்கும். இதெல்லாம் பார்க்க கூடாது. முளைப்பால் போட்டு குத்துனா அந்த பச்சை நீ செத்தாலி அந்த பச்சை புண்ணு புட்டு போக சாமி. அதுக்கே ஓம் சாமி. போட்டு போடுங்க அப்பாடி. சாமி ராசிதா சாமி. சாமி என்ன பண்ணுது சாமி உங்களுக்கு?
ஏண்டா பங்கு ஆ, அந்த பொம்மன் குத்துறா பாடுறா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சுருக்கு சுருக்கு சுருக்கன்னு சாமி உனக்கு வலி கூறியா சாமி அப்படி வலிச்சாலே பரந்த பச்சாம அந்த பார்த்து கடிச்சுக்கோ சாமி அம்மா பச்சைமான்றவங்க யார் கை தூக்குதா உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும் அந்த அம்மா சொல்லிட்டா குறைத்தியம்மா பச்சைம்மா இல்ல பார்த்து கடிச்சினா ஒளி ஆகா கை தூக்குதா சாமி டேய், கேக்குற தாய்மாரே பார்த்து பச்சாமா யாருன்னு சொல்லுது சாமி அங்க பாரு பச்சை மரம் இருக்கும் பச்சை மரம்டா. நல்லா கிட்டி பச்சை மரத்தை பார்த்து கொல்ல கடிச்சிக்கோ. பச்சைமா ஆமா, பச்சைக்கிளிய பார்த்து பச்சைக்கிளிய பார்த்து கொல்ல கடிச்சிக்கோ. கடிச்சிக்கா. வேற விஷயம் ஓட முடியாது. அடிக்க அடிக்கம்மா அடிக்கலாம் அந்த சீதையோ அடிக்க வாங்க ஐ பண்ண சாமி ஏய் அன்பா ஓய் ஏய் பாரா ஏய் பா பச்சை பிடிச்சியா எனக்கு வந்து பாடு யாருக்கும் சுவாமி நண்பன் பேரா பாடு போட்டு சுவாமி பச்சை குத்துனா வலிக்கும். வலி தாங்க முடியல ஆ, இப்பெல்லாம் மிஷின் இருக்குது ஆமா, அதுவும் வலிதானா. மிஷின்ல பாரு இங்க குத்துற ஆமா, இங்க குத்துறாங்க எல்லா இடத்துலயும் குத்துறாங்கடா அது இங்க வேற. குத்துறாங்க நண்பா ஏய், இங்க பாரு ஓய் இங்க பாரு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரியா ஆ. பேர் கரெக்டா இருக்கணும் அங்க. குர்ரா, குர்ரா. என்கிட்ட பணம் எல்லாம் பாப்பா சொல்லியாச்சேப்பா நீ ஆவாடு. படிச்சு பாரு படிச்சு பாரு பச்சை பாத்து சொல்லு. டேய் நண்பா, ஓய் நான் வெளிநாட்டுக்கு போறேன்ட்டு ஆமா மாசமா என் பேரை குத்தி வச்சுனுக்குறேன். ஆமாடா அப்பு எவ்வளவு பணம் ஆனாலும் சரிடா. குர்ரா நண்பா. நண்பன்டா ஆ, குர்ரா. நண்பன்டா சரி. நெருங்குடா சரிடா. நெருப்புடா நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் குறைச்சு கொடுத்துடலாம். ஆ. அதுக்கு முன்ன என் பேர் எப்படி இருக்கு நான் படிச்சு பார்க்கணும்டா. பாத்துக்கப்பா அப்பதான் பணம் கொடுக்கணும். என்ன சரியா? ஏய் சு இன் அங்க போய் மீ பாரு. சா மீ. டேய் பையா, ஓய் நம்ம மானத்தவே செக் பண்ணிடா தாயேலி. சின்ன சாமின்னு எழுதுறதுக்கு சுன்னி சாமின்னு குத்திட்டுக்கலடா பையா. காசு எல்லாம் மயிரில போடாதீங்க. சாமி அந்த பொண்ணை கூட சாமி நான் போயினேக்கிறேன் உடம்பு இல்ல சின்னல் நீ கிளம்பு அதே சாமி உன் யோகிய சரியில்லை நீ கொடுக்க மாட்டியா சாமி கேட்டா என் நண்பன் பேரு சின்னசாமி ஆனா நீ தப்பன்ட்ட என் மானத்தவே கெடுத்துக்கடா டேய். நான் வெளிநாட்டுக்கு போறதா சாகுறதாடா. வெளிநாட்டுக்கா வெளிநாடு. டேய் பாருடா டேய் சுன்னி சாமின்னு இருக்குதுடா. என் மானத்தவே கெடுத்துடா. டேய் அரே சாமி நீ எல்லாம் பம்பலியா ஏ சாமி நீ எல்லாம் ஒரு ஆளு ஆசாம எனக்கு கூலியை கொடு சாமி இந்த கூலியை சுத்தி நான் கூலியில போட்டு போறேன் சாமி ஓனி இல்ல என் லவடா இல்ல நீ கிளம்பு யோகிய சித்தா ஏன் தாம் என் நண்பன் பேரு சின்னசாமி நீ குத்துருந்த சின்னிசாமி குத்துற ₹1 தர மாட்டேன் பில்குல் தர மாட்டேன் முடியாது கொடுக்க மாட்டியா ஓ நீ போ சாமி நீ கொடுக்கலாம் போது நான் நேரா வீட்டுக்கு போவேன் கிளம்பு
கையில ஒரு கட்டி எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு போ. நேரா புளிய மரத்தை பார்த்து போய் பட்டு பேத்துக்குவேன். கேட்டுக்கோ. எடுத்துட்டு வந்து நல்லா அடுப்புல போட்டு ஆ. நல்லா நெருப்பு போட்டு நல்லா இது சிவேன்னு ஆகிற வரைக்கும் அதை காய் வைக்குவேன். காய் வச்சுக்கோ. சாமி நல்லா இது நெருப்பு அனுப்பினால ஆ. உனக்கு குத்தல்னே அந்த ஊசி ஆ. அந்த ஊசி அந்த அடுப்புல போடுவோம் சாமி. ஊசி உனது அடுப்பு உனது நீ போட்டுக்கோ. சாமி ஆ. அந்த ஊசி படுக்க 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 சாமி செவேன்னு ஆகுமா? செவேன்னு ஆகும் சாமி. ஏய். அது செவேன்னு ஆக ஆக ஆ. உனக்கு கை கொஞ்சம் கொஞ்சமா சிவு பிடிச்சி அழுகி அந்த கை அதோட கட்டாயி கீழே விழுந்துரும் சாமி. போட்டு விடு. ஒரு 4 பேர் கிட்ட 100 கொண்டு அந்த கை வட்ட துண்டு கையை துண்டாயி நீ பேடுற சுட்டு கலவர் கையிலே தின்னணும். அதே கையில நீ கழுவணும். ஒரு கை தான் சாமி உனக்கு இருக்கும். அம்மா சுவாமி சாமி ஆத்திர போட்டு ஊசி போடமான அடுப்புலையும் ஆ. ஊசி போட போட அது காய சிவப்பாகும். ஆகும். என் கை சிவப்பாகும். ஆகும். அது பழுக்கும். ஆ. இது பழுக்கும். ஆ. துண்டிக்கும். ஆ. மானாமா இது ஊர்காரெல்லாம் இருக்கிறாங்க. ஆ. இது காயோ கையோ காலோ செருப்பை கூட வச்சுக்கூட உங்களுக்கு கூலி என்னவோ கூட்டில் போடுறோம். சாமி நீ வந்து ஊசி பொண்ணு போட மாட்டப்பா. சாமி ஆ. இப்படி நான் போயிட போகுது சாமி. ஆ. உன்னை என்னென்ன எடுத்துட்டு போறேன். என்ன? ஐயா, குடு, குடு, உடனே. குடி குருட இருக்கும். ஆமாம். குணநோய் உள்ளவர்க்கும் ஆமாம். என்னிடத்திலே மருந்து இருக்குது சாமி. கூனா ஆமா. கொஞ்சம் போடு வாதியாரியா என் பாட்டியா கொள்ளுங்க அப்படியே வயசாகி போச்சியா. ஆமா. அப்படி ஒரு இந்த அம்மா பேச கேட்டு என் பாட்டி ஸ்டடி ஆயிட்டா யாருக்கு நல்ல பேரு உனக்குதான். என் பாட்டி வருஷமா இந்த கொள்ளுக்க வார்த்தை சுவாமி ஸ்டடி பண்ணோம். நான் ரெடி என்ன வேணுமோ கேளு. கிடுகிடுன்னு வீட்டுக்கு போ சாமி. வீட்டுக்கு போய் கிடப்பாரு சலிக்கு கையில எடுத்துக்கோ சாமி. நான் ஏன்னா திருப்பி என் பக்கம் ஏன்னா போடுறதுக்கு சும்மா நினைச்சுக்கிறியா? சாமி ஓய் நம்மலாம் யாரு? ஓ நல்லா நல்லா தெற்க வடக்க ஒரு 6 அடி குழி வெட்டி சாமி 3 அடி அகலத்துல வெட்டுறான்னா வெட்டுறான். நான் சும்மா போன் போட்டா போதும் முடிஞ்சு போச்சு. வெட்டிடுறான். சாமி உங்க பாட்டி எந்த வளர்க்கிறா சாமி. கொள்ளுக்கா வார்த்தை அப்படி கிழக்கு மேற்கா நிறுத்தி சாமி நல்லா அந்த கேள்வி அப்படியே கூட நிமித்தணும்னா ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கி வைக்கிற கல்லு அந்த கேள்வி மேல தூக்கி வச்சா 50 பேர் எல்லாம் ஓடுது. ரெடியா பண்ணினா ரெடியா ஒரு 5-6 நாள் விட்டு அந்த கல்லை தூக்கி பாரு சாமி. உங்க பாட்டி நேரா நிக்கவா சாமி. ஒரு 5-6 நாள் விட்டு நிமித்தணும் சாமி. பாஜாரியா ஏதோ கொள்கா வார்த்தையோ இருந்தா வேற மாதிரி வார்த்தையில இருக்கிறான். ஆமா. வீட்டுல இருக்குதா பெருமாள் வீட்டுல இருக்கணும். ஆமா. இந்த பெருமை இவெல்லாம் பொம்பளி எல்லாம் தெரியல. அது என் வாயில மண்ணு போற மாதிரி தேடுறான். இது மானம். இது மானம். சாமி வேற என்ன இருக்கு? என்னமா இருக்கு? என்னென்ன ஐட்டங்கள்? ஐயா கூடாத பெண்களுக்கு
பாத்தியா மீஸ் எப்படிக்குதா? என்ன சொல்ற? என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது? ஆண்மசியம் பெண்மசியம் சாமி. ஆம்பளை ஆசைப்பட்டு பொம்பளை பார்க்காத திரும்பி போனா அவளுக்கு ஒரு மருந்து உண்டு. அப்படியே பெண்மணியானவள் ஆசைப்பட்டு ஆண்மகன் திரும்பி பார்க்காத போனா அதுக்கும் மருந்து உண்டு சாமி. கூடாத பெண்களையும் கூட்டி வைக்க மருந்து உண்டு. சேராத பெண்களையும் சேர்த்து வைக்க மருந்து உண்டு. அப்பா யாரு மூஞ்சில முடிஞ்சதுன்னா தெரியல இன்னைக்கு. எனக்கு ஒரு சான்ஸ். ஏய் எச்சி போலாம். ஏப்பா வாஜால. ஏய் வாஜால. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நான் நான் பக்கம் போனா நெருப்பா பேசுறான். நான் லாங்குல போனா பாசமா ஓடி வர மாமான்றா ஆமான்றா. ஆனா அண்ணான்றா. பக்கம் போனா அண்ணான்றா. யார் தேர்தா? யாரு? ஏப்பா என் மாமன் மகள்ல என் அத்தை மகள்ல அங்கெல்லாம் போனா டவுட் ஆகி போகும். ரோட்ல சந்தேகம் ஆகி போகும். நான் யாரு அந்த பக்கம் இந்த பக்கம் போனா அந்த பொண்ணு எனக்கு தெரியுதா? ஓய் நீ வேற சொல்லுடா போ. ஏன் சித்தப்ப பொண்ணு யாரையே நான் லவ் பண்றேன். என் சித்தா பொண்ணு யானைக்கு லவ் பண்றேன். ஏன் தெரியுமா? ஊர்ல பார்த்தா கூட டவுட் வரா. டவுட் வருமா? ஏன்னு சொல்லுவாங்க, பாப்பா அவன் பெரிய பொண்ணு, இவன் சித்தாப்பு பொண்ணு, ஒரே பாய் மேல படுத்துட்டா கூட ஊர்ல டவுட் வராது. அவன் அண்ணன் இவன் தனிச்சிருந்தா. நான் லவ் பண்றது இன்னைக்கு அடிச்சுப்பா லாட்டரி. எனக்கு லாட்டரி லக்கி இன்னைக்கு. புள்ளியல் மூஞ்சில முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. புள்ளியல் மூஞ்சா பூண்டு மூஞ்சா அந்த ஆத்துல தானே? ஓய் அந்த ஆத்துல காலையில போட அப்பா. ஏமா சாமி முதல் மரியாதை பார்த்து கும்பிடுறேன் சாமி. மரியாதை கொடுக்கணும். சாமி நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். அந்த பொண்ணு நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரணும். சாமி இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன தேடி வரணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்கிட்ட ஏகபோகமான மருந்து இருக்குது சாமி. அந்த பொண்ணு பேரு ஜானகி. அவள் லவ் பண்றேன் அப்படித்தானா? பொண்ணு உன்ன லவ் பண்றதா சாமி? மனசுக்குள்ள லவ் பண்றத இருந்தாலும் கொஞ்சம் பொண்ணுக்கு சொல்லல இருக்குது. அதனால அந்த பொண்ணுக்கு போட்டா நீ ரெடி பண்ணிட்டேனா உனக்கு கோயிலுக்கு சாமி. நான் சொல்ற மருந்தெல்லாம் சேர்த்து வச்சுக்க சாமி. நீ சொல்ற மருந்தா? ஆமா சாமி, மூலிகை மருந்து சாமி. அவ்வளவுதான் எனக்கு அவ வேணும். உயிரை கொடுத்து கூட அந்த மூலிகை ஐட்டங்கள்லாம் நான் தரேன். நீ உயிரை கொடுக்காத சாமி. நான் சொல்ற மருந்து மட்டும் எடுத்துமா சாமி. கொடுத்துடுறோமா? குடுகுடு மங்கள் சுக்கு சாமி. குடுகுடு மங்கள் சுக்கு. அப்படின்னு என்னடா? யாருன்னா கொஞ்சம் எழுந்துக்கவா? குடுகுடு மங்கள் சுக்கான்றா பொம்பளை. குடுகுடு மங்கள் சுக்கு என்னன்னா வேணாமா? சாமி குணிகாடு லத்தி சாமி. மணிகாடு லத்தி. அது தெரியாத உனக்கு? ஏப்பா அம்மா குடுகுடு சிக்கல் மக்கான்றா பொம்மநாட்டி சிக்கல் கூஜாட்டம் அம்மா லத்தியான்றா. குணிகாடு லத்தின்னா இந்த காட்டுல போத கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்குது பாரு. காட்டுல அது மிருகம் அந்த லத்தி. தெரியல உனக்கு? ஆமா நீ என்ன சொல்ற உகத்துக்கா? யாரு? உன்னதான் சோறு. எனக்கு அவ்வளவும் தெரியாதாக்குமா? சரிப்பா. ஏய் நான் அவ்வளவும் ஞான பயனாக்குவனா? இல்ல இல்ல ஏன் தெரியும். உனக்கு திறமை முன்னி கிளம்பி சாமி இன்னொரு மருந்து வேணும் சாமி. என்ன அசுகாச்சு காலாவன் சாமி. சாமி அதே வேணும் சேர்த்துருமா? பாதாறு பேரு அசுகாச்சு காரம்
பாலாளு பேரு ஜானகியா வயதுக்கு இவெல்லாம் மூலி கேட்கற அந்த பொம்மனை ஆட்டி நான் கொடுக்கறது எப்போ ஜானகி சேர்றது எப்போ உனக்கு அலைவானா கூட பிடிச்சிக்கிற வாத்தியாரியா என்னமா சொன்னேடா வாத்தியாரவ ஓய் என்ன சொன்னேன் போடானேடா பையா ஓய் எப்படிடா சொல்லுவார் வாத்தியார வாத்தியாரியா ஏதோ வியாக்கியம் சொல்லிட்டேன் மனசுல வச்சுக்கமானா வேற ஐக்கியம் கேட்கறான் கொஞ்சம் சொல்லு வாத்தியாரியா அசிகசி காரால என்ன தெரியுமா என்னது வெள்ளிக்கிழமை வர்ச்சான்றல்ல வாத்தியாரே வருஷமா வேணாவா ஆன்றல்ல அதுதான் அசிகசி காரால் அதேதான் ஆமா வாத்தியாரியா எத்தனை சிறு பெற்றவங்க அம்மா ஒண்ணு எல்லாம் இதை அம்மாலதான் கேட்கணும் எனக்கு அவ்வளவும் தெரியாதா எனக்கு அவன் டேலண்ட் இருக்காதா எனக்கு அறியலையா நான் சோறு சாப்பிடுறது இல்லையா பாப்பா இதுல போறது போய்க்கலாம் உனக்கு மரியாதை உனக்கு செருப்பாடி இங்க வைக்கிறேன் கேட்டா ஒரு 12 அடி கொடுத்துடுறோம் சாமி పంది కుక్కు వచ్చి కావాలి సామి పంది కుక్కు వచ్చి அந்த கண்டார ஓலிய உறவத்த கூதி ஜானியா அப்பன்னு கிளாட்ல டென்ஷன் ஆயிப்போ வாதேல கேட்டா தோர்ப்பு வாதேலியா வாதேலியா உனக்கு பாந்துங்களா குடிச்சுக்கிறான்ப்பா அங்கதான் என் பாதம் போய் என் பாதம் அங்கதான் இருக்குதா உனக்கு பாதத்துக்கு நிரலுக்குது இது நிரலுக்குது அப்படியா இது 5 அது 5 அதான் ஓ கொஞ்சம் அவளை குடிச்சுக்கிறேன் வாதேலியா என்னது சாமி పంది కుక్కు వచ్చి பொச்சுக்கிட்டாங்களாப்பா அந்த மயில் போறதுக்கு அது என்னது இந்த இது பந்தி குக்குன்னா என்ன தெரிசி வைக்கிது பாரு அது மேல ஒரு 4 மயில் இருக்கும் பாரு அந்த மயில் போட்டு கலக்கினாதான் அந்த மருந்து வேலை செய்யுமா அது எல்லாம் அப்பனுக்கு பிறகு யாரு தப்புனுக்கு பிறந்தவனுக்கு தலையெல்லாம் மூலியா நீ தப்புனுக்கு பிறந்தவா எனக்கு இது கூட தெரியாத பெருசாலின்றதா ஐயா வா செருப்புல கூட நான் ஒண்ணு செருப்புல போட்டு கொடுக்குறேன் வாஜாரியா பாவம் அதான் போயிருக்கேன் இனிமே என்கிட்ட வரக்கூடாது நீ நான் மறுபடியும் வந்தேன்னா வந்தா ஒரு சிங்கம் மாதிரி போக என்ன கொடுத்துடுறான் சாமி இன்னொரு பொருள் வேணும் சாமி என்னது ஆட்டு முட்டை வேணும் சாமி இவெல்லாம் கேட்கிறான் இப்ப கோழி எல்லாம் வைக்கிறதுல முட்டை இப்ப ஆறுதான் முட்டை வைக்கலாம் ஜானகியா வரேன் ஆச்சாரியா ஆச்சாரியா தப்பா நினைச்சிக்காத அந்த வேகத்துல நல்லா இருக்கிறது வேகம் ஏதோ ஒரு வார்த்தை முன்ன பின்ன விட்டா நீ அதே வச்சு பயன்படுத்தாத வாயில் வச்சு ஆட்டு முக்கியமா வாத்தியாரியா அது தெரியாதா உங்களுக்கு வாத்தியார்ல வாத்தியாரா ஆடுக்கு இது இல்ல அது பொட்டை போடுதா அது புளிக்கா போடுது பாரு ஆமா அதான முட்டை உங்க அம்மாலே போட்டு ஊருக்கு எனக்கு அவ்வளவு கூட தெரியாதா ஏமா ஒரு செருப்பு கொடு ஆம்பளைக்கு செருப்பு வாங்கி அடிச்சா அப்படின்னு கூட கூட நீ போயிருந்தே செருப்பாடி வாங்கலையா இன்னொரு டைம் வந்தியானா இன்னும் வந்தா ஊன ஆயிட்டு நாட்டம் அப்படியா சரி போட சாமி சாமி கோழி தயிர் ஒரு படி வேணும் சாமி கோயில் தயிரா சாமி மாட்டு தயிர் இல்லையாப்பா மாடெல்லாம் பால் கறக்கிறது இல்லை கோயில் தான் சொர பட்டத்துல கறக்குது
ஜானகியா நான் பாக்குறனோ இல்லையோ எங்கன்னா படுத்து சொல்ல முடியாது இன்னைக்கு வாத்தியாரியா ஏய் எல்லாம் அது தெரியாதா எனக்கு இதெல்லாம் கழிச்சிருச்சா உங்களுக்கு ஐயா அரசுல அடிக்கிறவங்க தொடப்பேட்டு வருவாங்க வாத்தியாரியா ஏண்டா நம்ம ஃபீல் பண்ணாத டென்ஷன் ஆகாத இப்போ இடுப்பு செல்ல மாதிரி வச்சிருக்கிற இப்படி அவதாரம் இனிமே ஒண்ணு ஃபீல் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் என்ன போற கோழி தயிர் வேணுமா போடா இது தெரியாதா உனக்கு இல்ல சார் இந்த கோழி பீஸுக்கு இல்லையா வெள்ளியா அதுதான்டா இந்த நோகு வந்து கோழி வந்து பாரு நோகு வந்தா இந்த வெள்ளை பீஸும் பாரு வெளியேன்னு அதுதான்டா அது பாசம் கோழி தயிரா ஆமா கோழி தயிர் வர பாசா அரை பாசம் இல்லையா அதனால வாத்தியாரியா சும்மா கரியா யாரு சும்மா கரியா நான் இப்ப சும்மாதான் இருக்கிறேன் சுண்ணி கொஞ்சம் போக முடியாது எனக்கு அவ்வளவு தெரியாதா ஆமா நான் மாமஸ்த யோகிஸ்த ஆமா ஆமா தெரியாதா இனிமே உன்னை வந்து கேட்டேன்னு வச்சுக்க செருப்புலையாடி செருப்புலே வா கொசுமூத்திரம் அரைப்படி வேணும் சாமி மூத்திரம் ஆடு ஆடு குரல் மூத்திரம் பேருதில்ல கொசு மூத்திரம் தொட்டா ஊத்துமா கொசு செருப்புல அடிச்சு வாத்துறேன் என்னமா பண்ண உன்ன எல்லாம் செல்லுமா உனக்கு செருப்பு என்ன சொன்ன சும்மா பேசணும்னா நீ எடுத்துக்கிற சின்னமாட்டு என்னது அதே சரி வாடா என்ன போய் போட்டுதா நான் என் ஊர்ல கோயில் பூசாரியா போட்டா நான் விளையாடுற முடியாது என்ன கொசு மூத்திரம் சாமி கொசு மூத்திரம் சார் கொசு மூத்திரமா அது தெரியாதா என்ன சொல்ல மாட்டேனா ஏய் பாரு போய் கொசு மூத்திரம்னா இந்த பொறத்தே இருக்குது பாரு பொறத்தேல கூண்டு கூண்டா வைக்கிது பாத்தியா அதுதான் கொசு மூத்திரம் இது பொறத்தே இருக்குது ஆமா அந்த பொறையில இருந்தது அடுக்கடுக்கா இருக்குது ஆமா அது போடுற ஆமா அந்த பழைய செவுரு பழைய கட்டடத்துல இருக்கும் பாரு அந்த கட்டத்துல பொறபொரிய சின்ன இயக்கம் அதுதான் அடுக்கடுக்கா வச்சிருக்கும் தேனு அதுதான் பொறத்தேண்டா கேக்குறதாவா இது கூட தெரியுமா தெரியாதானே சின்ராத்தியா தெரிஞ்சுதான் செருப்பட்டு அதுக்கு வாத்தியாரமானா திவ்யமானா தெரியும் பூஜை இங்கே வரக்கூடாது நீ வந்தா வந்தியா மறுபடியும் சிங்காஜி செஞ்சு மாதிரி அம்மா நான் கொடுத்துறேன் சாமி கொஞ்சம் வேற எவ்வளவு வேணும் சாமி எல்லாம் பொம்பளையில திக்கலாம் நல்லா தெரியும் சாமி அட வாய் மூடு அம்மா ஜானிக்கம்மானா அடாம கிளம்பிடலாம் எப்ப அங்க போன செருப்பாடி செருப்பு சின்ன காட்டுறாங்க தொடப்பு காட்டுறாங்க என்ன சொல்றாங்க ஏ வாத்தியாரியா என்ன சொன்ன நீங்க சும்மா வாய் சொல்லிட்டு வாய் பேச தவறி வெட்டி மாசம் துணியும் போடுறா அம்மா கலமுத்துல குடிக்கிறது பூஜை வாத்தியாரியா என்னடா கஷ்டம் எல்லாரும் கொஞ்சம் வேறு சாமி பொன்னானி வேறு வேணுமா இதுதானே ஆமாவோ இப்ப குந்தாணிக்கு மரத்துல வெட்டுறாங்களா ஆமா குந்தாணி செஞ்சிருங்களா அது அறுத்துட்டு பின்னாடி அது மோட்டுக்குது இல்ல அடியில அதுல அடியில வேர்க்குது பாரு அதான அந்த வேர் தானே கேக்குறாங்க அம்மா இதேவா அதேதான் ஏவா தேரியா இது தெரியாதா தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கு இங்கிட்டு வந்து ஓய்
நான் அவ்வளவா அதான் கேட்கிறவன் கணக்கு கேவலமான நெய் போலதுதான் நான் கணப்பேன் ஏன் தெரியாதா இனிமே உன் மூஞ்சில முடிஞ்சேன்னா சிம்ராஜ்யா சாமி கொடுத்தா சாமி ஏய் டென்ஷன் பண்ணுமான எனக்கு ஜாஸ்தியா டென்ஷன் பண்ணுமானான் வழக்கு குழந்தையா இருப்பான் ஓ சாமி எல்லா வீட்லயும் வழக்க கொழுந்துக்குது அப்ப வீட்டுல தலைவரா ஏய் கொழுந்து வழக்கு கொழுந்துக்குதான் வழக்கு கொழுந்து இல்லை வீட்டுல வழக்கு கொழுந்து வேணும் வழக்கு கொழுந்தா இப்ப வழக்குக்கு மரத்தை வெட்டுங்களா அதை அறுத்துட்டு பின்னாடி மழை பெய்து வச்சுக்கோ அதுல வருதுல கொழுந்து அந்த கொழுந்தால கேக்குறான் அம்மா அதேவா ஒன்னு வர சொல்லுங்க யாரு ஒண்ணு என்னவா வர சொல்லுங்க இல்ல அப்ப கோயில் மூணு கிளம்பு அப்படியா சரி வா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா கொண்டாந்து சாமி குடி போன வீட்டுல அடி போன செத்தில நல்லா கடை கடை கடன் அடுப்புல வச்சு நல்லா வறுக்கணும் சாமி குடி போன வீட்டுல அடி போன செட்டி அதுல போட்டு நல்லா ஒருக்கணுமா பர வர பர 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 சிறுபடா 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 வர்த்தனை பண்ணுமா சாமி அந்த மிளகா கல் மேல கொட்டி நல்லா கறிக்கணும் சாமி எல்லாம் சேர்த்து இது மூடி எடுத்துமா போட்டு நல்லா அரிக்கணும் லேசா தண்ணி விட்டு நல்லா அதை நக்கா அரிசித மூணே உண்டியா பிடிக்கணும் இவ்வளவு ஆயிரத்தி நல்லா கொடுத்தவன் அவ்வளவு சும்மா முட்டாளா அடிச்சிடலாமே 3 முட்டை அடிச்சிடலாமே சாமி காத்தால அவ்வளவு சாப்பிடு சாமி காத்தாள் யாருதே சாமி முக்காடு போடுறது அவ்வளவுதான் அங்க கைய நீட்டாத சுவாமி காத்தாலே அவளை எனக்கு சுவாமி காத்தாலியா அவளே சாப்பிடணும் காத்தால அவ்வளவு மத்தியானம் சாமி இவள் தானே சுவாமி மாமாமா ஏய் என் பெரியம்மா மாறிக்கிறா பாவம் என் பெரியம்மா காத்தால அவளை சாப்பிடணும் மத்தியானம் இவ்வளவு சாப்பிடணும் ஆன்றது சாமி சாயந்தரம் எனக்கு சாமி அவள் பேர் நக்கி இவள் பேர் நக்கி என் நாட்டுமா ரெண்டா பிறந்துருமாண்ணா நீ கொஞ்சம் போட்டுக்குவானா சும்மா தான் தெரிஞ்சுனா பல் போட்டு அப்புறம் சாமி முடிச்சா நக்கிட்டா பாரு சாமி உன்னை அப்படியே நேரம் உன்னை உட்கார வச்சு நல்லா சேர் மேல உட்கார வச்சு நல்லா நாமம் போட்டுருவாங்க சாமி ஓட்டு விடு எனக்கு பெருமை மாப்பிள்ளாட்டம் நடந்து வச்சு அம்மனே கழுத்துல மாலையை போட்டு ஓட்டு விடு நல்லா சுத்தி உங்க ஜாதி ஜனம் முத்தாரு உறவு பெற்று பிறப்பு எல்லாம் வந்து சேர்ந்துருக்கும் சாமி சேர்த்து விடு கூட்டம் அப்ப நீ யார் மேல ஆசைப்பட்டே எங்க சித்தா கூட்டு கொண்டு ஜாலிதான் ராணி ராணி சாமி அந்த ஜானிக்கு ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்து அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவா சாமி விட்டு விடு பாத்தியா ஆசியாப்பா பூசல மாடு போடுறாங்களா நம்ம போடுறாங்களா எங்க ஜாலி வருவானா எனக்கு கிஸ் கொடுப்பாளா அப்பாப்பா கடிப்பாளா கடிப்பாளா சாமி தவளையா பிடிச்சி நல்லா கடிப்பா சாமி ஜாய் ஜன்மெல்லாம் வரும் அப்பா இந்த அம்மா மூடிக்குமானா என்ன மண்ணம் கட்டியுமானா ஆனா இருந்தாலும் இது முடித்து போட்டோம் இனிமே எனக்கு சொல்லிட்டோம் சாமி நான் இப்படியே வித்துட்டு போறேன் இது பாக்குற போது ஐயா
அடிகையா இந்த வீதியில வரக்குள்ள சாமி எங்க பார்த்தாலும் மாட மாளிகை கூட கோபுரம் சாமி பெரிய பெரிய குளிக்கிற சாமி ராணிகள் வாழும் இடம் சாமி ஆனா இந்த வீதியில வரக்குள்ள யாரும் வெளியே வருவர் கூட இல்ல அதுதான் அதனால என்ன செய்வீ சாமி நான் குறி சொல்லுவேன் காலம் பொங்காலம் நிகழ்காலம் முக்காலத்தையும் நல்ல சுகமாக சொல்லுவேன் யாருக்காவது குறி வேணும்னா நான் சாமி அங்க தங்கி நிக்கிறேன் யாரு தங்கமானா அந்த தங்கி நிக்கிறேன்னு சொல்ல சாமி அப்படிமா இந்த நாட்டுல ஆண்கள் இல்லை பெண்கள் இருக்காங்க சரி அப்படி ஒரு கால் நான் சொல்லி பாக்குறேன் ராணிகள் வா நான் சொன்ன கேட்பாங்க சரி சாமி கண்ணுங்க கட்டும் பாக்கலாம் சாமி